கவர்மெண்ட் அதை கேட்கணும் இருந்துச்சு. EIA 2020 என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், அந்த ஃபேக்டரியில என்ன கழிவு வெளியில வந்தாலும், அணுவிலேயே ஒடிச்சு செதறினாலும் யார் மட்டும் தான் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஒபிஷியல்ஸும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆபீசர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் பொதுமக்களும் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியும் இல்லை, அவர்களுக்கான வாய்ப்பும் அங்கு கொடுக்கப்படாது. இதை உணர்ந்த உச்ச நீதிமன்றம் பொதுவா EIA ஆக்ட் வெளில வருது, ஒரு 8 வழிச்சாலையோ இல்ல ஏதோ பெரிய மேம்பாலமோ ஏதோ ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். EIA ஆக்டும் அந்த மாதிரி தான். மக்கள் கிட்ட 1 மாசம் டைம் கொடுத்து இவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க ஓகே சொன்னாதான் இதை ஆரம்பிக்கணும். ஆனா ஆல்ரெடி அதை கொடுத்துட்டாங்க. அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. EIAன்ற ஒரு விஷயம் வெளியில வந்தது இங்க பல பேருக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம நோ சொல்லுவோம்? ஆகஸ்ட் 11 தான் கடைசி டேட். 30 டேஸ் டைம் கொடுக்க வேண்டிய இடத்துல 20 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரமா நடத்துறீங்க, இதை கொஞ்சம் பொறுமைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 11 வரைக்கும் இதுக்கு மறுப்பு சொல்லிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இந்தியா, அதுதான் நம்ம முதுகெலும்பு. இங்க வந்தா விவசாய நிலங்களும்